ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லோகோ வந்து எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கோ, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ, இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் டிபி இல்லைனா வாட்ஸ்அப் டிபிக்காக நீங்கள் எதுக்காக லோகோ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், நான் இந்த வீடியோவில் சொல்கிற மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச கலரில், உங்களுக்கு எந்த மாதிரி லோகோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு லோகோ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வெப்சைட்டில் போயும் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்பில் போய் கூட க்ரியேட் பண்ணலாம். வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு பிங்க் இமேஜ் கிரியேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் பிங்க்குன்னு சர்ச் பண்ணுங்கள். பிங்க்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிங்க் சாட் வித் ஏஐன்னு இருக்கும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேப் டு சைன்இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சைன்இன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், கிரியேட் ஒன் அப்படின்னு போட்டு ப்ளூ கலரில் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு மைக்ரோசாஃப்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் இதில் கெட் ஏ நியூ இமெயில் அட்ரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக்கு ஹாட்மெயில்னு இருக்கும், நீங்கள் ஹாட்மெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு ஏதாவது நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரியும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும், அதெல்லாம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரோபோ வெரிஃபிகேஷன் கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த டைரெக்ஷனில் ரெண்டாவது இமேஜை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். இப்போது ஹோம் பேஜ் வாங்க. ஓகே, ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் லோ கார்னரில் பாருங்கள் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் கீழே வாங்க, இமேஜ் கிரியேட்டர்னு இருக்கும், இந்த இடத்துல ஷோ ஆகுதா இமேஜ் கிரியேட்டர்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இதில் ஜாயின் அண்ட் கிரியேட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சைன் இன் வித் ஏ பர்சனல் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் மீன் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு லோகோ வந்து எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு கேமிங் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்கியூ ஜோக்கர். இந்த சேனலுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி லோகோ வேணுமோ நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்கியூங்கிற லெட்டருக்கு மேலே ஒரு ஜோக்கர் கேரக்டர் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனலாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு கன்னை கையில் வச்சுருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு ஈகிள் வந்து பக்கத்தில் பறந்துட்டு இருக்கிற மாதிரியும் டைப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா அனிமேட்டட் ஜோக்கர் கேரக்டர் சிட் டாப் ஆஃப் த 3D லெட்டர்ஸ் டிஎஸ்கியூன்னு போட்டேன். அதுக்கப்புறம் ஜோக்கர் ஒன் ஹேண்ட் கன் அண்டு ஈகிள், பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு போட்டிருக்கேன். டிஎஸ்கியூ லெட்டர் மேலே ஜோக்கர் கேரக்டர் உட்காந்துட்டு இருக்கு, அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னுமே, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பக்கத்தில் ஒரு ஈகிள் இருக்கிற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும்னு கிடையாது, தமிழில் கூட டைப் பண்ணலாம். இதில் லோகோ மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு லோகோ எந்த மாதிரி வேணும்னு டைப் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் க்ரியேட்டை கிளிக் பண்ணும்போது 4 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து இந்த க்ரியேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பூஸ்டர் மாதிரி கட்டுறாங்க பாருங்கள், ஒரு நாளைக்கு 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக க்ரியேட் ஆகும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் க்ரியேட் ஆகும். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் குவாலிட்டியில் உங்களால் இமேஜை வந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு லோகோ வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் லெட்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்கியூ தான் நம்ம போட்டோம், ஆனால் இதில் எஸ் இல்லை. ஓகே, அடுத்த இமேஜ் பார்ப்போம். ஓகே, இந்த இமேஜில் பாருங்கள் டிஎஸ்கியூ லெட்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் கேரக்டர் உட்காந்துட்டு இருக்குது, கையில் கன்று இருக்குது, ஈகிள் பறந்துட்டுருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இமேஜ். இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இமேஜும் க்ரியேட் ஆகும். இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இதே இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 4 உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் மறுபடியும் க்ரியேட் கொடுக்கலாம். மறுபடியும் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா புதுசாக 4 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும்.
ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 4 இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இமேஜில் இதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கியூ கரெக்டாக வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் தான் வச்சுட்ருக்காரு. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கன் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை கத்தி வச்சுருக்கணும்னா கத்தி வச்சுருக்கணும்னு டைப் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணும்னு டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ வேறு ஏதாவது ஒரு லோகோ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டாக்ஸின்னு ஒரு கம்பெனி. கிரியேட் லோகோ ஃபார் ஆப்பிள் டாக்ஸி வித் இமேஜ் ஆஃப் ஆப்பிள் அண்டு டாக்ஸி கமா கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ கிரியேட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிரியேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் லோகோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் டாக்ஸி. இப்போ ஆப்பிள்குள்ளே டாக்ஸி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை கிரியேட் கொடுக்கும்போது உங்களுக்கு 4 இமேஜ் கிரியேட் ஆகும். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் கொடுங்க. இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்குள்ளே டாக்ஸி இருக்கிற மாதிரி வந்திருக்கா. இதே வந்து உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக டாக்ஸிக்குள்ளே ஒரு ஆப்பிள் இருக்கிற மாதிரி வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழில் கூட டைப் பண்ணலாம். டைப் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக டைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இமேஜும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணும், ஆப்பிள் என்ன கலரில் இருக்கணும், டாக்ஸி என்ன கலரில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன லோகோ எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ்க்காகவோ, இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் டிபி வைக்கிறதுக்காக ஏதாவது இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டைப் பண்ணி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனல் ஆர் பிஸ்னஸோடைய நேம் என்னன்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன மாதிரி கிரியேட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு கிரியேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் ஆப்ஸுக்கு வாங்க. ஆப்ஸுக்கு வந்தீங்கன்னா அதில் கீழே வந்தீங்கன்னா இமேஜ் கிரியேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கிரியேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இமேஜெலாம் இங்கே ஷோ ஆகும். இதில் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகும். நீங்கள் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ஒரு 10 இமேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பேக்கப் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் அதே டெக்ஸ்ட்டுக்கு மறுபடியும் க்ரியேட் பண்ணிங்கன்னா புதுசாக இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் உங்கள் சேனலுக்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா லோகோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற லோகோ வந்து கிடைக்கலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு எந்த மாதிரி டைப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.